வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஏறத்தாழ 2 வாரங்களாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்துக்கு வரல. அவரிடம் கேட்கப்படுகிற கேள்விகள் அதற்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அவர் வரலையா, இல்லை எங்கே அவர் வேனிஷ் ஆனார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக மோகன் பகவத் அவர்கள் கூட ஜென்சிஸோடலாம் மீட் பண்ணி பேசுகிறாரு. வேற ஒரு ரிமார்க் பேசும் பொழுது டெல்லி காவல்துறை நடந்து கொண்டது, அதிலிருந்து அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிக்குது ஆர்எஸ்எஸ் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் கடந்த முறை நம்முடைய நேர்காணலே குறிப்பிட்டிருந்தீங்க. அமித்ஷா அப்படி சபைக்கு வராமல் இருக்கக்கூடிய நபர் அல்லன்னு. பட் அது இன்னொரு ஒரு வாரமும் நீடித்திருக்கிறது. என்ன நடக்குது சார் பிஜேபி ஆர்எஸ்எஸ்குள்ளே, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வினோதமான ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிகழ்வு. அமித்ஷா அவர் உள்துறை அமைச்சராக 2019 அவர் மக்களவைக்கு போகிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு மோடி 1.0 அவர் இல்லை, அவர் பிஜேபி தலைவராக தான் இருந்தார். ராஜ்நாத் சிங் தான் ஹோம் மினிஸ்டர். அமித்ஷா 2019 மோடி 2.0லையும் அப்புறம் 3.0லையும் ஹோம் மினிஸ்டராக கண்டினியூ ஆகிறார். மோடி பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டார், வந்தாலும் பேச மாட்டார். எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் பேசுவார். மோடி டிஃபெண்ட் பண்ணுற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அமித்ஷா தான் டிஃபெண்ட் பண்ணுவார். பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போதும். என்றைக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ளே எதிர்க்கட்சிகளுடைய கிடுக்கிப்பிடி கேள்விகள் மற்றும் விமர்சனங்களிலிருந்து அமித்ஷா தப்பித்து ஓடியது கிடையாது. அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வெளியில் செய்தியாளர்களுடைய சந்திப்புகளில் மீடியாவோட கொஸ்டின்ஸில் இருந்து தப்பித்து அமித்ஷா என்றுமே ஓடியது கிடையாது. அவர் எல்லாத்தையும் எதிர்கொண்டு பதில் சொல்வார். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவார். மீடியா கிட்ட அவர் பேசுகிறதுலாம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும், பேசுவார். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பேசினாங்கனாலும் சளைக்காமல் அதுக்கு பதில் சொல்வார், பேச விடுவார், பயந்து ஓட மாட்டார், விலைக்கு ஓட மாட்டார். பேச விட்டுட்டு அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசுவார் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆமாம். அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இந்த 15 நாட்களாக அவருடைய நடவடிக்கை இருப்பது உண்மையிலேயே மிக மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது. மோடியோட நடவடிக்கையில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர் எதற்கும் பேச மாட்டார், எப்போதும் பேச மாட்டார். மாதம் ஒரு முறை பேசுவார், மற்றவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் பேச மாட்டார், ஏன்னா எதிர்த்து கேட்பாங்க. வெளியில் மீடியா கிட்ட சுத்தமாக பேச மாட்டார். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் வரைக்கும் நன்றி தெரிவிக்கவே அவர் வரவே இல்லை. அமித்ஷா தான் பேசினார். ஸோ அதுதான் மோடியோட லட்சணம். நவ் அமித்ஷா இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போலீஸ் கிராக் டவுன், டெல்லி போலீஸ் நேரடியாக உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டிய அளவுக்கு போன விஷயம். அதில் பிரதமரும் பேசலை, உள்துறை அமைச்சரும் பேசலைன்னும் போது அத்தகைய இயல்பு கொண்டவர் அல்ல அமித்ஷா. ஹரிஷ் கரே, இந்து பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர், இந்தியாவின் ஆகச்சிறந்த பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ஸில் ஒருத்தர். அவர் 2 நாட்களுக்கு இந்த வயரில் இணையதளத்தில் எழுதின கட்டுரை மெல்ட் டவுன் ஆஃப் அமித்ஷான்னு எழுதுகிறார். அமித்ஷா தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா மெல்ட் டவுன் எ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது தான் அந்த கட்டுரையோட தலைப்பு. ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப துல்லியமாக அரசியலை அவதானிக்கக்கூடிய ஒரு செய்தியாளர். இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய செய்தியாளர்களில் ஹரிஷ் கரே ஒருவர். மிக அற்புதமான ஒரு செய்தியாளர், பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட். அவருடைய கட்டுரையின்படி பார்த்தால் சம்திங் சீரியஸ் இஸ் ஹேப்பனிங் வித்தின் பிஜேபி அண்ட் கவர்மெண்ட். அமித்ஷா தலைமேல் கத்தி தொங்குகிறது என்பதுதான் கட்டுரையின் தலைப்பு. ஏன்னா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை கோரியவர்கள் அடுத்த அமித்ஷாவின் ராஜினாமாவை கோர தொடங்கிவிட்டார்கள். அப்பொழுதே அவர் உஷாராகிவிட்டார், இன்விசிபிளாக மாற ஆரம்பிச்சிட்டார். இன்னொன்று, மோடிக்கு அமித்ஷா மீது முதன்முறையாக ஓரளவுக்கு அதிருப்தி ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்றும் பேசப்படுகிறது. அது இந்த கட்டுரையில் இல்லை, வேறு சில இடங்களில் வரக்கூடிய தகவல்கள். ஏன்னா இது அமித்ஷா மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாரு, நீ பண்ண தப்பால் பழியை நான் சுமக்கிறேன்னு மோடி ஃபீல் பண்ணுறான்றாங்க. பட் நேரடியாக மோடியால் அமித்ஷா ஒன்றும் பண்ண முடியாது. கடந்த 25 ஆண்டுகளாக குஜராத்தில் இருக்கும்போதும் பார்லிமெண்ட்டுக்கு டெல்லிக்கு வந்த பிறகும் எல்லா பஞ்சமா பாதகங்களுக்கும் சூத்திரதாரியாக இருந்தவர் மோடியாக இருந்தாலும் வழிநடத்தியவர் அமித்ஷா தான். இது ஹரன் பாண்டியா படுகொலையிலேருந்து, குஜராத் இனப்படுகொலைகளிலிருந்து, மிஸ்டர் ஜான்லேருந்து, சொராபுதீன் என்கவுண்டர்லேருந்து, பிரஜாபதி என்கவுண்டர்லேருந்து, அடிக்கு இளம்பெண்ணை வேவு பார்த்ததுலேருந்து, அதன் பிறகு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நடைபெற்ற எத்தனையோ சம்பவங்கள். ஆகவே அமித்ஷாவை அவ்வளோ சுலபமாக மோடியால் நகர்த்த முடியாது. ஒருவர் நிழல் ஒருவர் நிஜம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் முதன்முறையாக
நிஜத்துக்கு நிழல் மேல் கோபம் வந்திருக்கிறது, அல்லது நிழலுக்கு நிஜத்தின் மேல் கோபம் வந்திருக்கிறது. ஏன்னா இந்த பிஹேவியர், அமித்ஷாவோட இந்த பிஹேவியர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் அண்ட் அன்பிகமிங். அப்படி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்டவர் அல்ல அவர். அவர் பயந்து ஓடுபவர் அல்ல, விலகி ஓடுபவர் அல்ல. நேரடியாக செய்தியாளர்களிடம் பேசுவார். நாடாளுமன்றத்துக்குள்ளே சளைக்காமல் மணிக்கணக்காக எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர். பிரியங்கா காந்தி கடந்த கூட்டத்தொடரில் சாணக்கியா என்ற உயிரோடு இருந்தால் நவீன சாணக்கியரை பார்த்து வெட்கி தலைகுனிவார் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரித்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஸோ எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அரசியல் வல்லமை அவருக்கு உண்டு. இந்த 12 ஆண்டுகால மோடி அரசாங்கத்தின் ஆட்சியில் நடைபெற்ற எவ்வளவோ சம்பவங்களில் இந்த சம்பவம் அமித்ஷா கிட்டத்தட்ட தலைமறைவான நிலையில் இருப்பது தலை தெரிகிறது, ஆனால் வந்து பேசுவதில்லை. அது சம்திங் சீரியஸ்லி ராங். பிஜேபிக்குள்ளே என்னமோ நடக்குது, யாரையோ பலிகடா ஆக்க போகிறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக்கு தாண்டி டெல்லி போலீஸோட கிராக் டவுனுக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேரடியாக ஜென்சியுடன் உரையாடுகிறார். அவங்க கோபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அது அமித்ஷாக்கும் மோடிக்கும், குறிப்பாக மோடிக்கு கொடுக்குற மெசேஜ். லுக், அடுத்த தடவை நீ ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த தடவை கத்துறவன், கதறவன், குரல் எடுக்கிறவன், ஊழையிடுறவன், எல்லாம் வந்து ரோட்டில் புரள்றவன் அத்தனை பேரும் நம்முடைய வாக்கு வங்கி. ஹிந்துக்கள், லோயர், அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ், குறிப்பாக அப்பர் அண்ட் மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் ஹிந்துஸ், அவங்க நம்மளோட கோர் ஓட் பேங்க், நம்முடைய ஆதார சுருதியான வாக்கு வங்கி. அதாவது நீங்கள் 14 வந்தப்போ நீங்கள் சொன்ன அச்சேதினை நம்பி வந்தவங்க, பெருவாரியாக வாக்களித்தவங்க கோர் ஓட் பேங்க். ஆமாம், அவங்க இன்றைக்கி நமக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இதை உங்கள் விருப்பத்தை இது வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஆடினீங்க. டிமானிட்டைசேஷன்லேருந்து, லாக்டவுன்லேருந்து எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடி தீர்த்தீங்க. இந்த தடவை நாங்கள் விட முடியாது. ஏன்னா இது 29 இந்த போக்கு தொடர்ந்தால் 29 நம்ம ஆட்சி இழப்போம் என்பதை அவர்கள் முதன்முறையாக உணர்ந்துதான் அவர்கள் மோகன் பாகவத் நேரடியாக களத்தில் இறங்குகிறார். 15 to 19 years old அப்படிங்கிற ஆமாம் ஒரு அளவுகளை வச்சு திரட்டி வராங்க. நடக்குது. மோடி 3-4 தடவை இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறாரு. அது மாணவர்களை விட பேரண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறதா தான் இருக்குது. புதிய குழு அமைச்சதையே கூட அவர் இன்ஸ்டாவில் சொல்லி தான் அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து பேப்பர் லீக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஆமாம், ஆகவே அது வந்து பேரண்ட்ஸை குறி வச்சு தான் அவர் பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. டைரெக்டாக டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் பேச மறுப்பது என்பது அவையை இழிவுபடுத்தக்கூடியது. இத்தனைக்கும் ராஜ்யசபா சேர்மன் சிபி ராதாகிருஷ்ணன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் அப்படி பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எக்கோ த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹவுஸ் டு தி ஹோம் மினிஸ்டர்னு அவர் சொல்லிட்டு த கவர்மெண்ட்டுன்ட்டார். எல்லா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்தை நீங்கள் அவர்கள் உணர்வுகளை அரசுக்கு தெரிவியுங்கள்னு அவர் சொன்னார். மறைமுகமாக வர சொல்லியா அவங்க மந்திரி ஏன்றார் உள்துறை அமைச்சர். வெளியில் வந்து ரிஜு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறார். ஆகவே அமித்ஷா தலைமறைவாகி உருகி கொண்டிருக்கிறார் என்பது தான் வந்து இப்போது இருக்கக்கூடிய செய்தி. அதாவது கார்டினல் கொஸ்டின் இஸ், பிரதான கேள்வி, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கு, மாணவர்களின் கோபத்திற்கு, ஜென்சியின் கோபத்துக்கு அமித்ஷாவை பலிகடாவாக்க மோடி யோசித்து கொண்டிருக்கிறாரா என்பதுதான் அடிப்படையான எளிமையான ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக பேப்பர் லீக்ஸை விடவும் டெல்லியில் போலீஸ் ஹேண்டில் பண்ணது ப்ரூட்டாலிட்டி அகைன்ஸ்ட் தி யூத்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ்ங்கிறது அதை தாண்டி வேறு ஒரு எலிவேஷனுக்கு போயிடுச்சுங்கிறது தான். ஆப்சல்யூட்லி இப்போ ஆக்ஷனை தாண்டி ரியாக்ஷன் வந்து பெரிய அளவில் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அடித்தது பெலட் கன்ஸை யூஸ் பண்ணது. நீ காஷ்மீரில் யூஸ் பண்ணும்போது உனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா முஸ்லீம்ஸு. இங்கே அடி வாங்கின பூரா ஹிந்துஸு. ரொம்ப கால்குலேட்டடாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக முஸ்லீம்ஸ் வந்து இதில் ரொம்ப லோ ப்ரொஃபைலுக்கு போயிட்டாங்க. அவங்க முஸ்லீம் கம்யூனிட்டி லீடர்ஸ் டே 1லேருந்து அபிஜித் தீப்தே ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நம்ம கலந்துக்க வேணாம், ஏன்னா திசை மாறிடும், அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக கிளவராக வந்து மெக்னானிமிட்டியோடு அவங்க ஒதுங்கி போனாங்க. ஆக்சுவலாக அவங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஸ்டெப். அது அதனால தான் இன்றைக்கி கையை பசஞ்சிட்டு நிற்கிது. வேறு ஒரு கலர் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்போ நீ அடித்தது பூரா வந்து உன்னுடைய கோர் ஓட் பேங்க். போலீஸை வச்சு மிருகத்தனமாக நீ அடிச்சியே, அது உன்னோட கோர் ஓட் பேங்க். தடை செய்யப்பட்ட பெல்லட் கன்ஸை நீ யூஸ் பண்ணுற யாருக்கு எதிராக? 3 எலெக்ஷனில் உனக்கு ஓட்டு போட்டவனுக்கு எதிராக. சத்தியமாக இது 29 எலெக்ஷனில் பிஜேபிக்கு காட்டும். ஒன்று தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், அல்லது மிக மிக குறைந்த சீட்ஸோட, வாஜ்பாய் வாங்கின 150 விட கீழே, 150 சீட்டு கீழே, அல்லது அரௌண்ட் 150 வாங்கி நிற்பாங்க. அப்போ பல விதமான காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுட்டு ஆள வேண்டியிருக்கும்.
இப்போ 12-15 ஆண்டுகள் சுகமாக ஆண்டவங்களுக்கு அது வந்து சகிக்க முடியாத ஒரு விஷயம். இந்துத்துவா கனிந்து வந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில். அதை நாம் அறுவடை செய்து விட்டோம். கிட்டத்தட்ட எல்லா அஜெண்டாவையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ராமர் கோயிலை கட்டியாச்சு, 370 நீக்கியாச்சு. இந்தியாவின் பல மாநிலங்களில் காமன் சிவில் கோடு வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபெட்டிக் வேறு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஃபெட்டிக்கோடு சேர்ந்து அண்ட்ரஸ்ட் வருது அப்படின்னா தூக்கி அடிக்கப்படுவோம்னு தெரிஞ்சிடுச்சு. இதை பாருங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் கதை அளக்க வேண்டியதில்லை. இந்த வாத்து பொன்முட்டை இடுற வரைக்கும் தான் பிஜேபி அந்த வாத்தை வச்சுருக்கும். அந்த வாத்து பொன்முட்டை இடாதுன்னா அது என்ன செஞ்சிருமோ செஞ்சிடும். ஆனாப்பட்ட அத்வானின்ற பொன்முட்டை இட்ட வார்த்தையை தூக்கி அடித்த கட்சி அது. அத்வானி இல்லைன்னா பிஜேபி இல்லை. அத்வானி பிஜேபியை வளர்த்தாரு, வாஜ்பாய் அதை அறுவடை பண்ணார். இன்றைக்கி அத்வானி கதை என்ன? அவரும் வந்து அந்திம காலத்தில் இருக்கிறார். அத்வானிக்கே அதுன்னா மோடி அமித்ஷாவை ஏமாத்துறாங்க. ஏதாவது ஒரு பழைய கதை தமிழில் ஒன்றில் ஒரு பழங்கதை ஒன்று வரும். ஒரு பாதி உடஞ்ச ஒரு அலுமினிய தட்டை அப்போ வந்து புள்ள வந்து அப்பனுக்கு வச்சு சோறு போட்டுன்னு இருப்பான். அப்போ செத்தோடனே கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு வந்து பார்த்தா அந்த தட்டு இருக்காது. பேரனை காப்பா எங்கடா இருக்குன்னு. நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன்ப்பா, கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு நான் சோறு போடணும் இல்லை அதில்னுவோம். அது மாதிரி இதுதான் உலக இயற்கை. தான் நிரந்தரம் சாஸ்வதம் நினச்சது தான் மோடி அமித்ஷா ரெட்டையர்களோட மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, முட்டாள்தனமான, ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா மிகப்பெரிய தவறான, கதைக்கு உதவாத, யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு நம்பிக்கை, அதாவது வந்து ரொம்ப ஒரு மேம்போக்கான ஷாலோ ஒரு ஃபீலிங். எதுவும் நிரந்தரம் இல்லை லைஃப்பில். எவ்ரி திங் இஸ் டெம்ப்ரவரி, எவ்ரி ஒன் இஸ் மார்டல். யாரும் எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னு அந்த அடிப்படை உண்மை வாஜ்பாய்க்கு தெரிஞ்சுது, மன்மோகன் சிங்க்கு தெரிஞ்சுது, ரொம்ப அழகாக தெரிஞ்சது நேருக்கு. தன்னோட மரணத்தை பற்றிலாம் அவர் எழுதுகிறார். ஒரு கட்டத்தில் தன் மரணத்தை பற்றியே எழுதுகிறார், சாவறதுக்கு 10 வருஷம் முன்னாலேயே. எவன் ஒருவன் தன் மரணத்தை பற்றியே எழுதுவதற்கு தைரியசாலியாக இருக்கிறானோ அவனை எதுவுமே வீழ்த்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது எல்லாமே டெம்பரவரி அப்படின்னு. தான் நிரந்தரம் இல்லை மோடி இன்றைக்கி நினைக்கிறாரு. அப்போ அதில் வந்து அமித்ஷாவோட இந்த தலைமறைவு மெல்டவுன் ரொம்ப அருமையான கட்டுரை. அது ஹரிஷ் கரேவோட அந்த கட்டுரை அருமையான கட்டுரை. அமித்ஷாஸ் மெல்டவுன், எ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். கோர் ஓட் பேங்க் எழுந்துட்டாங்க. நீ கோர் ஓட் பேங்க் எழுந்துட்டான்னா ஆர்எஸ்எஸ் ஒன்று தூக்கி ரிமெம்பர் ஒன் திங், இட் இஸ் நாட் பிஜேபி, இட் இஸ் ஆர்எஸ்எஸ் விச் இஸ் காலிங் த ஷாட்ஸ். அது புரியட்டும் நமக்கு. அது புரியலன்னா எதுவுமே புரியாதுன்னு அர்த்தம். முதன்முறையாக அவங்க வந்து இறங்கி வந்திருக்காங்க. முதன்முறையாக மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ஓட் பேங்க் உங்கள் ஓட் பேங்க். இந்துத்துவா காலங்காலமாக உனக்கு ஓட்டு போட்டவன் 3 பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டவன், ஜன்சங் டேஸ்லேருந்து உங்களுக்கு ஓட்டு போட்டவன். அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வேலை கேட்டு எக்ஸாம் ஒழுங்காக நடத்தணும்னு வரும்போது நீங்கள் இது அவங்கள போட்டு போலீஸ் வச்சு அடிக்கிறேன்னா அவசியமே இல்லையே. இன்னொன்று அதுக்கு எவ்வளவோ மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது. எனக்கு வாட்டர் கேனன்ஸ் இருக்குது, லட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ண. இன்றைக்கி வந்து மாடர்ன் வேர்ல்டில் வந்து எல்லாம் ரொம்ப 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 இந்த மிருகத்தனமான வேலையை எந்த காவல்துறையும் செய்யாது. உலகின் வேலை எந்த காவல்துறையும் செய்யாது. அது டெல்லி காவல்துறை நேரடியாக அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் தான் இதை செஞ்சுருக்குன்றதுக்கு அமித்ஷாவோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இஷத் ஜஹானாக இருக்கட்டும், கதையாக வரும். ஹரேன் பாண்டியா, யார் ஹரேன் பாண்டியா? உள்துறை அமைச்சர், நரேந்திர மோடியோட அமைச்சரவையில் உள்துறை அமைச்சர். 2001 அவர் இறங்குறாரு. அந்த ஒரு பிஜேபி பேர் கேஷுபாய் பட்டேலை யாராவது தூக்கிட்டு மோடி போகிறாரு. அப்போ ஒரு எம்எல்ஏ கிடையாது. 2001 நவம்பரில் 6 மாதத்துக்குள்ளே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். ஹரேன் பாண்டியான்ற உள்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர், அவரோட அங்கெல்லாம் மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சர் உண்டு. அவர் தொகுதி சேஃப்னு அவரை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா மோடி ஜெயிச்சு வரணும், சிஎம் ஆகிட்டாருன்னு. அவர் முடியாதுன்றாரு. காலையில் பீச் பார்க்கில் வாக்கிங் போகிறாரு, சுட்டு கொல்லப்படுகிறார். அதன் பிறகு கோத்ரா, அதன் பிறகு காலேஜ் எலெக்ஷன் ஜெயிச்சு வராங்க. அந்த ஹரேன் பாண்டியாவோட ஃபேமிலி, ரிமெம்பர் ஹரேன் பாண்டியாவோட ஃபேமிலி 2019 எலெக்ஷனில் சென்னைக்கு வராங்க. வந்து காமராஜ் அரங்கெல்லாம் அவங்க வந்து மீட்டிங்கெல்லாம் பேசினாங்க, ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க, எங்கெங்கேயும் முட்டி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இர்ஷாத் ஜஹானை முடித்த உடனே இர்ஷாத் ஜஹான் இதில் சம்மந்தப்பட்டதாக கருதப்படுற பிரஜாபதியை போடுறதுக்கு ஷொராபுதீன்
இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங். அது வந்து இஷர் ஜஹான் கேஸில் வந்து ஐபி வந்து சென்ட்ரல் ஐபி மோடி கவர்மெண்ட்டோட வார்த்தையை அப்படியே மறுவாந்தி எடுக்கிறான். குஜராத் போலீஸ் தீவிரவாதிகள்றான். சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. சிபிஐ விசாரிச்சுட்டு இது போலி என்கவுண்டரு ஸ்டேஜ் மேனேஜர்னு சொல்லுது. ஸ்டேஜ் மேனேஜர்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு கவர்மெண்ட் மாறுது. 2014 வராங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சிபிஐ அதை இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2019 அவர் டாப் போஸ்ட்டுக்கு வந்து சிஆர்பிஎஃப்பில் அடிஷ்னல் டிஜியாவோ என்னமோ வராரு. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால் he was terminated from service. Unbelievable. A senior IPS officer at the rank of almost DG was terminated on false charges. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னால் இஷா ஜஹான் கேஸில் he has indicted அமித்ஷா. எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன்ற உட்பட. டெல்லி 1 வருஷம் எக்ஸ்டென்மெண்ட் யாருக்கு? அமித்ஷாவுக்கு. குஜராத்துக்குள்ளேயே வரக்கூடாது. பாம்பே ஜெயிலில் 7 வருஷம் இருந்தாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பட் அத்தனை பேரும் எஸ்கேப் கிடச்சி. இந்த பேக்ரவுண்டு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இஸ் அமித்ஷா ஸ்மெல் டவுன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை. இந்த தான் முடிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். த எண்ட் வில் கம் பை ஒன் வே ஆர் அதர். நிரந்தரம்னு நினைக்காது. இப்போ அவர் சொல்கிறாரு பார்லிமெண்ட்டுக்கு வராரு, டெய்லி நைட்டு வரைக்கும் இருக்கார், ஆனால் சபைக்கு வரதில்லை. என்னங்க உங்கள் நியாயம்? அவசியம் இல்லைன்றாரு கிரண் ரிஜிஜு. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித்ஷா இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. பிஜேபி மோடி தான் பேச மாட்டாங்கிற ஒரு மற்றவங்க எல்லாரும் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவில் அமித்ஷா வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டை. மோடி ஈக்குவலாக, ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அமித்ஷா தான் மோடியை காப்பாற்றுவார். அவர் தான் ஈக்குவலாக டிஃபெண்ட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் டிஃபெக்ட் ஒப்பியன். இஸ் தி நம்பர் 2 மேன். அவர் வரவே இல்லை, வர மாட்டேன்றாருன்னா வாட் டஸ் இட் மீன்? இட் இஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். அப்படியே கேமரா கட் பண்ணி இங்கே கொண்டு போனீங்கன்னா ஜென்சியை பற்றி இவர் மோகன் பாகவத்தோட வேர்ட்ஸ் அதெல்லாம், ஏன்னா அவங்க தே ஆர் ஸ்மெல்லிங் இட். இன்றைக்கி சேகர் குப்தா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் எழுதியிருக்காரு. படிக்கல நான், ஸோ ஒரு 4 லைன் தான் பார்த்தேன். பிரிண்டில் இருக்கும், ஃப்ரீ ஃபார் ஆல் தான் அது, நேயர்கள் படித்து பார்த்துக்கலாம். மோகன் பகவத் ஒய் இஸ் டாக்கிங் டு ஜென்சி பாம்பேக்கு வந்து அவர் சொல்கிறார், மோகன் பகவத் வித் இஸ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்குள்ள அனுபவத்தால், செழுமையான அனுபவத்தால் முதன்முறையாக இளைய தலைமுறையினரின் கோபம் பிஜேபி பக்கம் மிகப்பெரிய அளவில் திரும்பி இருக்கிறது. அவருடைய பெற்றோர்களின் கோபம் திரும்பி இருக்கிறது. அதிலும் இவர்கள் குறிப்பாக நம்முடைய வாக்கு வங்கி, இப்போ முஸ்லீம்ஸோட கோபம் திரும்பிச்சுன்னா அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. கிறிஸ்டின்ஸோட திரும்புதா கவலையே இல்லை. நன்ஸ் ரேப் பண்ணுறப்படுறாங்களா கவலையே கிடையாது. மதமாற்றம்னு சொல்லி அப்பாவிங்களை உள்ளே வைக்கிறியா, ஃபாதர்ஸு பிஷப்ஸும் வந்து கெஞ்சுறாங்களா, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. டிசம்பர் 25 கிறிஸ்மஸை வந்து வாஜ்பாய் பிறந்தநாள் அன்றைக்கி குட் கவர்னன்ஸ் டேன்னு ஒர்க்கிங் டேன்னு மாற்றிரியா, மாற்று. கத்துறானா கத்திட்டு போட்டோம். இப்படி தான் கடந்த 12 வருஷமாக ஆண்டாங்க. ஆனால் இன்றைக்கி முதன்முறையாக கோர் ஓட் பேங்க், 3 எலெக்ஷனில் அவங்கள ஆட்சியில் அமர்த்தின கோர் ஓட் பேங்க் செதஞ்சு சின்ன பின்னம் ஆகிட்டுருக்கு. அதனால தான் மோகன் பகவத் உள்ளே வராரு. அதை விட குடும்பம் உங்களை தோக்கடிக்கணுங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அது வந்துட்டு ஒன் டைம் எஃபர்ட்ல, அதாவது உங்களை தோக்கடிச்சு தே வாண்ட் டு டீச் யூ எ லெசன். உங்களை தோக்கடி கரெக்டாக சொன்னீங்க, வெறும் கோபத்தோட வெளிப்பாடு இல்லை. இந்த தடவை வரட்டும், வா மகனே வா, 29ல் தேர்தலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களை தோக்கடிச்சு அழகாக சொன்னீங்க, வீட்டுக்கு அனுப்புன்ற அந்த கிரிட்டோடு அவங்க வந்துட்டாங்க. இதை வந்து மோகன் பகவத்தால் ஸ்மெல் பண்ண முடியுது, இந்த ஆங்கரை. இது வந்து டைடவுன் ஆங்கர் இல்லை, இந்த கோபம் உள்ளே இருக்குது. அப்போ அதோட லாஜிக்கல் எண்டை வந்து மோடி உணர்றாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் வெரி ஷார்ப். என்னது, 29ல் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம். இஸ் அ வெரி வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் பிரெயினி பர்சன். அதை விட அதிகமாக அமித்ஷா என்னால் சொல்ல முடியும். ஸோ ரெட்டையர்கள் வந்து 12 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை நன்றாக ஆட்சி புரிந்த இந்த 2 பேரும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த டேஞ்சர், மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட்டு, அவர் டைரெக்டாக ஜென்சியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும், அவங்க நம்முடைய பிள்ளைகள் போராடுறது வந்து டெமோக்ரஸியில் ஒரு முக்கியமான வழிமுறை, ஒரு பெருந்தன்மையும் கிடையாது. அது இப்போ இருக்க ஓட்டு ஹிந்துஸ் கோவப்படுறாங்களேன்றது, அது எந்த ஹிந்துஸ்? பிஜேபிக்கு ஓட்டு போட்ட ஹிந்துஸ். ஸோ இது ஏதாவது ஒரு கட்டத்தில் அமித்ஷாவை இது
அமித்ஷா பலிகடா ஆக்கப்படலாம். அதனால தான் அவர் பதுங்குகிறார். அமித்ஷாவை விட்டுட்டு நீங்கள் மோடியை பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 25 ஆண்டு கால நட்பு. ஒன்று நிழல் ஒன்று நிஜம், நிழலும் நிஜமும் இணைபிரியாதவை, நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே இந்த கிரைசிஸ் ஃபஸ்ட் டைம் வேறு எந்த கிரைசிஸையும் விட, ஃபார்ம் பில்லை விட, டிமானிட்டைசேஷனை விட, இதை லாக்டவுனை விட, எத்தனையோ சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டை விட இன்னும் என்னென்னமோ நடந்தது இந்த நாட்டில். மணிப்பூர் என்னென்னமோ நடந்தது 12 வருஷத்தில். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டைம் மோடி அண்ட் அமித்ஷா ரேட்டில்டு. பிகாஸ் 2 விஷயம். ஒன்று, ஆர்எஸ்எஸ் ஹேஸ் டேர்ன் அகெயின்ஸ்ட் தம். தே ஆர் புஷிங் திஸ் டிஓ டு த வால். ரிட்டையர்களே அவங்க சவுத்தை பின்னால் தள்ளிக்கிட்டு இருக்காங்க, சவுத்தை நோக்கி தள்ளுறாங்க. 2வது, கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்றது புரிஞ்சிடுச்சு. ஐ திங்க் தேர் ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில் தெரியுது அவங்களுக்கு. இது முடிஞ்சிடுச்சுன்னு தெரியுது. ஒன்று, அவுட்ரைட்டாக தே வில் பி த்ரோன் அவுட் 29. இல்லை தேர் எமர்ஜ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் அரௌண்ட் 150-160 மேலே போவார். கண்டிப்பாக 200 ரீச் பண்ணார். ரைட்டிங் இஸ் ஆன் த வால். ரைட்டிங் இஸ் அப்சல்யூட்லி ஆன் த வால். கொஞ்சம் அப்போசிஷன் கேர்ஃபுல்லாக இருந்தால் முடிச்சிடலாம். ஆனால் மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போசிஷன் ஷாம்பிள்ஸில் இருந்தாலும் தூக்கி அடிச்சிடும். ஆல்டர்னேட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. மக்கள் வந்து 77 என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றும் பெரிய ஆல்டர்னேட்டிவ்லாம் இல்லை. பிரதமர் இந்திரா காந்தி உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு அப்படி தான் பண்ணாங்க. இந்தியா ஷைனிங் வரும்போது வாஜ்பாய் இல்லையா? ஆமாம். ஒன்று புரியல மோடி அமித்ஷாவுக்கு வந்து நிரந்தரம்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த எண்ணம் வந்தாலே அது அழிவுன்னு அர்த்தம். எந்த காலத்தில் அங்கே அப்போசிஷனை ரீச் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி கிட்ட திரும்ப கிரண் ரிஜிஜு போய் ஏன் பேசுகிறார்? ஹேண்டில் பண்ண முடியல. இதுதான் வரும். நீ வந்து எல்லாத்தையும் அடித்து உதச்சி முடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகாக எழுதுகிறார். The entire officialdom is unable to fathom Amit Shah's studied absence from the house. Bureaucracy, அதிகார வர்க்கம் அமித்ஷா கம்ப்ளீட்டாக பார்லிமெண்ட்லேருந்து இன்றைக்கி ஒதுங்கி இருக்கிறான்றதை அவங்களால டைஜஸ்டே பண்ண ஃபேத்தம்னா ஐ திங்க் டைஜஸ்ட் நினைக்கும். அவங்களால அது ஜீரணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அதாவது ஹோம் மினிஸ்டராக வந்த உடனேயே பெரிய அளவில் கஷ்டப்படாமல் நம்பர் 2 தான்னு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். எந்த இடத்துலனா, இவரை விட சீனியர்ஸான ராஜ்நாத் சிங் மற்றும் நிதின் கட்கரி அவங்கள ஓரம் கட்டிட்டு, அவங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தவங்க, அவங்க 2 பேரையும் ஓரம் கட்டிட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ராஜ்நாத் சிங் வாஸ் அப்போ பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்து பிஎம் கேண்டிடேட்டாக மோடியை ஃபார்மில் அனௌன்ஸ் பண்ணவர். அதான் முதன் முறையாக அமித்ஷா இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டை பிஜேபி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற விஷயன்றது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஒரே பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. They are on both sides of the same page. Amit Shah appears to be the crosshair of both the gentlemen. 2 பேரோட மடியில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மோகன் பகவத், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி. Will a point reach when the Prime Minister may realize the need to have one hand sacrificial lamb in order to appease the... இதுதான் பாயிண்ட். Will a point reach when the Prime Minister may realize the need to have on hand a sacrificial lamb in order to appease both Bhagavat and LOP. இன்றைக்கி மோகன் பகவத்தையும், who is the master of the government, மோகன் பகவத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் திருப்திப்படுத்துவதற்கு அமித்ஷாவை தியாகம் பண்ண வேண்டிய, பலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற எண்ணம் மோடிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த கட்டுரை எழுப்புகிறது. அது சாராம்சம் அதுதான். will a point reach, அந்த கட்டத்தை அதை அடையுமா இந்த இஷ்யூ? will a point reach when the Prime Minister may realize the need to have on hand a sacrifice a lamb in order to appease both Bhagavat and LOP. Even if the Home Minister is able to retain his job, he stands politically crippled. Amit Shah is now vulnerable. அவரால் தான் பதவியை காப்பாற்றிக்க முடிஞ்சாலும் பழைய செல்வாக்கு அரசியல் ரீதியாக அமித்ஷாக்கு இருக்காதுன்றாங்க. பேச வந்தால் அது வந்து இன்னும் பேக் ஃபயர் ஹெவி ஆகிடுமோன்னு வரல. அது மோடிக்கே ஃபயர் ஆகலான்னு, இல்லை மோடியே பேச வேண்டாம். இவர் பேசினார்னா அது மோடிக்கு பேக் ஃபயர் ஆகலான்னு. அது அங்கே தான் போய் முடியும். அழகாக முடிக்கிறாரு கட்டுரையை. A month ago, Amit Shah's cheerleaders were whispering that his elevation as the Deputy Prime Minister was a work in progress. துணை பிரதமராக போகிறாரு, அது வாய்ப்புன்னு. The tide has receded.
அது முடிஞ்சு போச்சு. இஸ் இன்டிஸ்பென்சிபிலிட்டி த பிரைம் மினிஸ்டர் நோ லாங்கர் சீம்ஸ் காஸ்ட் இன் தி ஸ்டோன். இவர் ஒன்றும் மோடிக்கு இனிமேல் தவிர்க்க முடியாத ஒருவர் கிடையாது. நவ் இன்ஸ்டட் அ பொலிட்டிக்கல் மெல்டவுன் அப்பியர்ஸ் டு அரவுண்ட் த கார்னர். அரசியல் ரீதியாக அமித்ஷா உருகி கொண்டிருக்கிறார் என்பது பட்டவர்தனமாக என்று தெரியக்கூடிய யதார்த்தம் உண்மை என்று தான் கட்டுரையாளர் சொல்கிறார். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இந்த ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்டோட பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து ஒன்று, பிஜேபி தன்னுடைய கோர் ஓட் பேங்கை இழக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அமித்ஷா மோடிக்கு எதிராக திரும்பிடுச்சு. 2. 3வது, குறிப்பாக அமித்ஷாவுக்கு எதிராக பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம், ஆர்எஸ்எஸ், அப்போசிஷன் எல்லாரும் ஒன்று தர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அமித்ஷா வந்து ஃபயர்வால் மாதிரி இருந்தார் மோடிக்கு. நவ் இந்த ஃபயர்வால் உருக ஆரம்பிச்சிருக்கு. அமித்ஷாவை வந்து மேபி மோடி in a catch-22 சுச்சுவேஷன். அமித்ஷாவை வச்சுக்கிட்டாலும் மோடிக்கு நஷ்டம், தியாகம் பண்ணாலும் நஷ்டம். ஏன்னா தென் மோடி வில் பி வல்னரபிள். ஸோ எனவே இது அவங்களோட வாக்கு வங்கி, கோர் ஓட் பேங்க் மோடிக்கு எதிராக திரும்பிடுச்சு. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் முக்கியம், மோடியோ அமித்ஷாவோ கிடையாது. இது புரிந்தவர்களுக்கு 29 ஆர்எஸ்எஸ் என்ன செய்யும் என்பது மிக எளிதாகிறது. அப்போ சார், ஒரு நீண்ட நெடிய விரிவான ஒரு அடல், ஒரு அதனோட இன்ட்ரிகேசஸ் ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு முக்கிய நன்றி. நன்றி சார்.